மனசே இல்லடி. நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ம். வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு யாராவது சாப்பிடாம இருந்தா கூட அவங்களுக்கு நீ தானடா அட்வைஸ் பண்ணுவ. இப்போ நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? அங்க அவன் என்ன சாப்பிட்றானோ, அந்த கொசுக்கடியில் எப்படி தூங்குறானோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லடி. நான் சாப்பிடாம கூட தூங்கிடுவேன். 3 நேரம் என்ன, 3 நாள் கூட சாப்பிடாம பட்டினி கிடந்திருக்கேன். ஆனால் அவன் அப்படி இல்லை. ரொம்ப சௌகரியமாக வளர்ந்தவன். அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இதெல்லாம் அவனால் தாங்கிக்க முடியாது. எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பண்ணி அவன் உடனே வெளியே கொண்டு வந்துடணும். ஆனால் பேருக்கு தான் அவன் மூத்தவன். ஆனால் மனசளவில் அவன் என்னை விட சின்னவன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துருவான். யாராவது அதிர்ந்து பேசினா கூட தாங்கிக்க முடியாது அவனால். நான் எல்லா மாதிரி லாங்குவேஜ்லையும் பேசுவேன், பேசியும் இருக்கேன். ஆனால் அவன்கிட்ட ஒரு சின்னதாக கெட்ட வார்த்தை சொன்னா கூட, நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை நெருடலாக சொல்லிட்டா கூட அதவே நினச்சி புலம்பிக்கிட்டு இருப்பான். என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு அதை நினச்சே புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த போலீஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இங்க பாரு மாறா, ஒண்ணும் பண்ண முடியாது, மாட்டியாச்சு. சும்மா இப்படி புலம்புறத நிறுத்திட்டு மாமாவை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிறத பத்தி மட்டும் யோசி. அதுக்கு அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டவங்க மாதிரி தெரியல. ஒருவேளை உங்க அண்ணனுக்கு சம்மந்தப்பட்ட பொண்ணு யாராவது இருப்பாங்களோ? தெரியலையடா. ஆனா இப்படி யாராவது இருந்தா எங்க அண்ணன் எங்க கிட்ட சொல்லிருக்குமே. இல்லடி, ராகவனை பர்பஸா மாட்டி விடுற நோக்கம் இதுல இல்லைன்னாலும் உங்க அண்ணனை கொல்றதுக்கு யாராவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருந்தா அந்த அங்கெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அவருக்கு ஏதாவது முன்விரோதம் அப்படி இப்படின்னு இது வரைக்கும் நம்ம யோசிக்காத பாயிண்ட் இதுதான். எங்க அண்ணனுக்கு முன் விரோதமா? இல்ல, அவர் நல்லவர் தான், நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல, புரியுது. ஆனா எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் எதிரிங்க அதிகம். அதுவும் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க ரொம்ப அதிகம். அதனால தான் கேட்குறேன். சரி, அந்த ஆங்கிளையும் நம்ம விசாரிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சரி, நான் வேணா ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டேய், நீ சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துப்பியா? இரு, நான் போய் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிட ஒழுங்கா.